திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீனை இன்று வழங்கியுள்ளது. இதனால் திமுகவினர் மற்றும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். மது ஒழிப்பு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பலமுறை ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தும் அவரது ஜாமீன் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி அளித்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீனை வழங்கியுள்ளனர். அதன்படி ஜாமீனில் வெளியாகியிருக்கும் செந்தில் பாலாஜி திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் எனவும் சாட்சிகளை கலைக்க எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனைகளை நீதிபதிகள் விதித்துள்ளனர். மேலும் எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் வர வேண்டும் என்றும் ஜாமீன் வழங்கினாலும் செந்தில் பாலாஜி விசாரணை கைதி என்பதால் அடிப்படை உரிமை கருதி இந்த ஜாமீனை வழங்கி இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்கவும் எந்த தடைகளையும் நீதிமன்றம் வழங்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.